ப்ளூ மார்னிங் ப்ளூங்கோ அப்படின்னு நான் ப்ளூ சாரியை போடும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம கனிமாக்கு தான் வந்து ரீல்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருமே பண்ணிட்டாங்க, ரீல்ஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் இன்னும் ட்ரை பண்ணல. நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரெண்டிங் சாங்க்கு அப்பப்போ ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறது உண்டு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ட்ரெண்டிங் சாங்க்கு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த மோட்டிவேஷனால். அவள் தான் வந்து சொல்லியிருந்தா, ஆக்சசரிஸ்லாம் போட்டு ப்ளூ சாரீலாம் கட்டி இந்த மாதிரி கனிமாக்கு நீ வந்து ட்ரை பண்ணலாம்ல, டான்ஸ் ரீல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவள் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தா. நானும் 2 நாளாக யோசிச்சு, சரி அவளுக்காக அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த சாங்க்கு ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இறங்கிட்டேன். மாய்ஸ்சரைசர், காஜல் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். எப்போவுமே இதுதான் போடுவேன் யூஸ்வலாக. ஆனால் ஹேர் ஸ்டைல் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தோடுக்கடை ஓரத்தில் அப்படின்னு ஞாபகம் வரல. ஸோ 90s கிட்டுங்கிறனால எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி நம்ம சின்ன வயசுலலாம் டான்ஸ் ஆடுவோம் இல்லையா? ஒரு வழியாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் போனிடெயில் தான். போனிடெயில் போட்டுட்டேன் அண்ட் ஆக்சசரிஸ் போட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் சோக்கர் செட் ஜிமிக்கிலாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் ஒன்று யோசிக்காமல் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். தலை சீவிட்டேன். தலை சீவினதுக்கப்புறம் ஜுவல்லரி போடுறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன். அண்டு இந்த லாங் ஆரம்லாம் போட்டு அப்படியே வளையல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடியானேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல் செட் ரெடி. ஒரு வழியாக ஸ்டெப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ரெடி ஆகிட்டேன். ஆடி அண்ட் மஹி இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் போய் இந்த ரீல்ஸை செக் பண்ணுங்கள், இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஆதர்ஷோட ரியாக்ஷன் பார்க்கலனா எப்படி? இதுதான் ஆதர்ஷோட ரியாக்ஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன சாரியில் பார்க்குறாங்க. பாய் காய்ஸ், பீஸ்.